ஹை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எபிசோட் பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. சிவாவை வந்து நம்ம சிந்து கொடுத்துருக்க மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேகாவோட கேஸ் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமை வந்து நம்ம ஸ்னேகா லவ் பண்ண வீடியோ ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து கோர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஷாம் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சிவாக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த லட்சத்தில் நீ பார்த்தீங்கன்னா 30 கோடி அபராதம் வேற இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஸ்னேகாவை பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து கண்டபடி திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் அபராதமும் வந்து விதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சிவா லைஃப்பில் வந்து ஸ்னேகா வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிந்துவை வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நம்ம சிவா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவையும் சிவாவும் இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா சவால் விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ எப்படி சந்தோஷமாக இருக்கேன்னு பார்க்குறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சிவாவோட லவ்வராக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சவால்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சிவாவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம சிந்துவை வந்து மனசார வந்து சிவா வந்து ஏற்றுக்க போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம சிவாவோட லவ் ட்ராக் தான் கொண்டு வர போகிறாங்க. சிந்து சிவா இவங்க 2 பேரோட லவ் ட்ராக் தான் இதுக்கு அடுத்து வர எபிசோட் ப்ரோமோவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படிலாம் கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிவாவோட அம்மாவும் நம்ம ஸ்னேகாவும் வந்து பிளான் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் வெற்றி கணேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.